Praise God. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே ஸ்தோத்திரம். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில், இந்த எழுப்புதல் பெருவிழாவில் உங்களோடு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு என்னை அன்போடு அழைத்த அன்பு போதகர் ஐயாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மேடையில் இருக்கிற கனத்துக்குரிய ஊழியர்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது ஒரு எழுப்புதலின் நாட்கள். ஒரு தீவிரமா தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ரொம்ப தீவிரமா ஆண்டவர் கிரியை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். எவ்வளவு தீவிரமா ஆண்டவர் வேலை பார்க்கறாங்கிறத நம்ம புரிந்து செயல்பட வேண்டிய காலம். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், மேற்கே மேகம் தோன்றும் போது மழை வரும் என்று உங்களால் நிதானிக்க முடிகிறதே, ஏன் நீங்கள் காலத்தை நிதானிக்க முடியவில்லை? ஸோ நம்ம இருக்கிற காலத்தை நம்ம நிதானித்து செயல்பட வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். வழக்கத்தின்படி அப்படியே இருக்கக்கூடாது. நான் இருக்கிறது என்ன சீசன், இது என்ன காலம் அப்படிங்கிறத புரிந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சும்மா அப்படியே சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், வேலை பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், அது இல்லை. ஏதோ தேவன் தேசத்துக்கு சொல்ல தீவிரப்படுகிறார். எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, கொக்குகளும் நாரைகளும் நான் வரத்தக்க காலத்தை நாளை அறிந்திருக்கிறது, ஆனா என் ஜனங்களோ என் நீதியை, நியாயத்தை, என் நாளை, என் காலத்தை புரிந்து கொள்ளவே மாட்டுக்காங்க. ஜனங்களை குறித்த பாரம் ஆண்டவருக்குள்ள வருது. என்ன ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டுக்கே அப்படிங்கிறது ஆண்டவருடைய பெரிய பாரமா இருக்கிறார். நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன், திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் இருக்கிறேன். நான் தூத்துக்குடியிலிருந்து தென்காசி குற்றாலம் ஏறக்குறைய 110 15 கிலோமீட்டர் தள்ளி குற்றாலம் இருக்கிறது. ஜூலை ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடியில் லைட்டா ட்ரிஸ்லிங் அப்படி சாரல் விழுந்துட்டுனாலே எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் உண்டாகும். குற்றாலத்தில் தண்ணி விழ ஆரம்பிச்சிருச்சு. 115 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குற்றாலம், தூத்துக்குடியில் ஒரு சின்ன தூறல் விழுந்த உடனே எங்க இருதயம் சந்தோஷமாகும். சரி, சாரல் விழுது, அங்க அருவியில தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, செங்கோட்டை புரோட்டா கடையில் கோழியை பறக்க விட ரெடியா போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஒரு தூரத்தில் 110-15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர்ல
தண்ணி விழுறத இங்களை நிதானிக்க முடிகிறது என்றால் நமக்கு காலத்தை நிதானிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆஸ் யூஷுவலா மினிஸ்ட்ரி செய்கிற ஒரு காலத்தில் நம்ம இல்லை, கொஞ்சம் தீவிரப்பட வேண்டிய காலத்தை தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினால் 12:12, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா. ரொம்ப ஷார்ட் பீரியட், அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கெதரேன் என்கிற கிராமத்துக்குள்ளே போகும்போது லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு காலம் வருகிறதற்கு முன்பாக நீர் எங்களை அழிக்க வந்து விட்டீரோ என்று இயேசுவினிடத்தில் கேட்டபோது, என்னப்பா வேணும்? பிசாசிட்ட கேட்கிறார் கூப்பிட்டு. இல்லை, ஆச்சரியம். எனக்கு ரொம்ப யேசப்பாவை மாதிரி அநியாயத்துக்கு நல்லவர் உலகத்திலே கிடையாது. ஆமென். உண்மை இல்லையா? ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்னா யேசப்பா பாருங்களேன், அந்த 6000 பேய் பிடிச்ச லேகியோன் அந்த மனுஷன் இயேசுவுக்கு முன்னாடி வந்துட்டு, எங்களை அழிக்க வந்துட்டீரா அப்படின்னு அந்த பேய் கேட்குது ஏசப்பாட்ட. ஏசப்பா அழகா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். பேய்ட்டையும் பிரேயர் ரெக்வெஸ்ட் வாங்குற ஒரே ஆள் நம்ம ஆண்டவர் தான். நம்மட்டையும் பிரேயர் ரெக்வெஸ்ட் வாங்குறாரு, பேய்ட்டையும் வாங்குறாரு. உடனே அது வேகமா பேப்பர் எடுத்து வேகமா எழுது. 2000 பண்டி மேய்ந்து கொண்டிருக்கிறது, அதை எங்களுக்குள்ளே அனுப்பி விடும்படி உண்மை தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பேய் வேகமா எழுதணும்னு ஏசப்பா வாங்கி சீல குத்தி கையெழுத்து போட்டு சாங்ஷன். உடனே 6000 பேயும் 2000 பன்னிக்குள்ள போய், ஒரு பன்னிக்குள்ள 3 பேய் வீதம் 6000 பேயும் சல்லுன்னு உள்ள போய் பெரிய மேட்டிலிருந்து பன்னியெல்லாம் பொத்துன்னு விழுந்து எல்லாம் சூசைட் அட்டெம்ப்ட், எல்லாம் தற்கொலை பண்ணிருச்சு பன்னியெல்லாம். ஏன்னா பன்னிக்கு கூட தெரியுது நமக்குள்ள பேய் வந்துட்டு. நமக்கு தான் சில நேரம் தெரியறது இல்லை. நமக்கு அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை, சண்டை, முறுமுறுப்பு, ஜாதி, கொலை, என்னென்ன இருக்கோ எல்லாமே பேய் தானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் இருப்பேன். இல்லையா சொல்லுங்க. அப்போ நமக்குள்ள பல விதத்துல போராடுது இல்ல. அப்ப பிசாசுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். பிசாசுக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. அதனாலதான் பாருங்க, பிசாசு இந்த கடைசி நாட்களில் வெளியே எவ்வளவு வேகமா கிரியை செஞ்சு கொண்டிருந்தானோ, இன்னைக்கு பாருங்க சபைக்கு உள்ளேயே, சர்ச்சுக்கு இன்சைட் த சர்ச் துணிகரமா பிசாசு வேலை செய்யறத நீங்க பார்க்க முடிகிறதா? நூதன உபதேசம், உபதேசம், கள்ள ஆராதனை, கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள காணிக்கை, எல்லாமே கள்ளத்தனமாவே ஆயிட்டு. கள்ள மனம் திரும்புதல், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள், எல்லாமே கள்ளத்தனமாவே இருக்கு. கள்ள எழுப்புதல் எல்லாமே சர்ச்சுக்குள்ளதான் நடக்குது. துணிமா பாட்ட பாடுற அளவுக்கு பிசாசு இவ்வளவு வேகமா இருக்கிறான்னா யோசிக்கணும். அவனுக்கு ரொம்ப கொஞ்ச காலமே இருக்கிறதுனால சர்ச்சுக்குள்ள சினிமா பாட்டை பாடிட்டு அதுல தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வரல. எங்க சர்ச்சை தலையிலையும் மண்டையிலையும் அடிச்சு நெஞ்சில் அடிச்சு அழதான் செஞ்சோம். ஐயோ, என் சர்ச் நீர் சம்பாதித்த இவ்வளவு விளைக்கரையும் கொடுத்த திருச்சபையில இப்படி சத்துரு பொல்லாத வல்லமை கிரியை செய்கிறதே என்கிற வேதனை. அப்ப அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடினால் முழு பலத்தை அவன் பிரயோகப்படுத்துகிறான். கொஞ்ச காலம், ரொம்ப ஷார்ட் பீரியட்.
ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8லிருந்து வேதவசனத்தை வாசித்து பாருங்க. தண்ணீரினால் தாகத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், முதியவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள். வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. வசனம் கிடைக்காத காலம்னா என்ன அர்த்தம்? பைபிள் கிடைக்காதா பிரதர்? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா இருக்கிற சைனா ஒரு நிமிஷத்துல ஒரு பைபிளை பிரிண்ட் பண்ணி முழு உலகத்துக்கு சப்ளை பண்ற அளவிற்கு கொள்ளையா எத்தனையோ லாங்குவேஜ்ல பைபிள் பிரிண்ட் ஆகி முழு உலகத்துக்கு வருகிறது. பஞ்சம் பைபிள் இல்ல, வசனத்தை திரித்து பேசுகிற பஞ்சம். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், வாக்குத்தத்தத்தை காண்பிப்பான். ஆனா எகிப்தை விட்டு நீ வெளியே வான்னு சொல்ல மாட்டான். இதோ நீ புதிய காரியத்தை பாப்பேன்னு சொல்லுவான். ஆனா முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதேன்னு சொல்ல மாட்டான். இதோ நீ நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர்னு சொல்லுவான். ஆனா உனக்குள்ள வல்லமையா கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படிதான் கர்த்தர் உனக்கு செய்வார்னு சொல்ல மாட்டான். ஆசீர்வாதம் சொல்லுவான், கட்டளை சொல்ல மாட்டான், நிபந்தனையை பேச மாட்டான், முன்னும் மின்னும் பேச மாட்டான். பொல்லாத காலம், வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் பெனதாத் சமாரியாவில் முற்றுகை போட்ட போது அங்கே சமாரியாவில் இருக்கிற ஜனங்கள் உள்ள இருக்கிறவன் வெளியே போக முடியல, வெளியே இருக்கிறவன் உள்ள வர முடியல. கொடிய பஞ்சம் பிள்ளைகளை ஆக்கி சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் இருந்தபோது இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருப்பானால் அவன் இல்லாமல் தலை இல்லாமல் போகட்டும் என்று ராஜா சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசனிடத்தில் ஆள் அனுப்பி பிரதானி போய் நின்ற போது அந்த தேவ மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை, நாளை நேரத்தில் புறாக்கு விற்கிற காற்படி மாவு கோதுமை அந்த பயிறு நாளைக்கு 2 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொன்னபோது பிரதானியின் தலைவன் சொல்லுகிறான், வானத்தின் மதகுகளை திறந்தால் இது சாத்தியமே இல்லை. அங்க வசனம் சொல்லுகிறது, நீ பாப்ப அனுபவிக்க மாட்ட. அதே போல சம்பவித்தது. அந்த 4 குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசலில் இருந்து சத்துருவின் பாளையத்தில் முன்னணையில் போய் உள்ளே நுழைந்த போது, இங்க செத்தாலும் சாப்பிட்டு சாக போறோம், அங்க செத்தாலும் சத்துரு கையில சாக போகிறோம், எப்படியே உள்ள போய் சாவோன்னு சொல்லி உள்ளே புறப்பட்டு போன போது வேதவாசனம் சொல்லுகிற அவர்கள் நடந்து போன போது குதிரையின் இரைச்சலையும் ரதங்களின் இரைச்சலையும் கர்த்தர் உண்டாக்கி சத்துருவை இல்லாமல் போக பண்ணினா. வேதம் சொல்லுகிறது, சாப்பிட்டு எழுந்து கூடாரத்துக்குள்ளே வைத்து அடுத்து சாப்பிட்டு எழுந்து கூடாரத்துக்குள்ள போகும்போது ஆவியானவர் 4 குஷ்டரோகிகளுக்கு கிரியை செய்து, இது நற்செய்தி அறிவிக்கிற காலம் அல்லவா, இது மௌனமா இருக்கிற காலம் அல்லல்ல. தேசம் பஞ்சத்தில் இருக்கும்போது இது நற்செய்தி அறிவிக்கிற காலம் அல்லவா. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்றா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் 127 நாட்டில் உன்னை கர்த்தர் ராஜாத்தியா உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறா. உனக்கு ஏன் இந்த மேன்மை, உனக்கு ஏன் இந்த கனம், உனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம், உனக்கு ஏன் கர்த்தர் இந்த படிப்பை கொடுத்தார், உனக்கு ஏன் இந்த இடத்துல உத்தியோகத்தை கொடுத்தார், உனக்கு ஏன் இந்த பிசினஸ் கர்த்தர் கொடுத்தார், உனக்கு ஏன் இந்த வீட்டை கொடுத்தார், உனக்கு ஏன் இந்த ஸ்தானத்தை கொடுத்தார், உனக்கு ஏன் அரசாங்கத்தில் பணியை கொடுத்தார், உனக்கு ஏன் இந்த அறிவை கொடுத்தார். ஏன்னா நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும். நீ உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. அல்லேலூயா. இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஐயோ என்னப்பா 1ஆம் அதிகாரத்தில் ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், இது வீடு கட்டுகிற காலமா, நீங்க சுகபோகமா வாழ்கிற காலமா, மலைகளுக்கு ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், நீங்கள் ஆலயத்தை கட்டக்கூடிய காலம் அல்லவா இது. நீங்க சுகபோகமா வாழ்றதுக்கு அது காலம், சபை கட்டக்கூடிய காலம். ராஜாக்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் தாவீது எருசலேமில் யுத்தத்துக்கு போகும் காலம் வந்தபோது, யுத்தத்துக்கு போகும் காலம், ஒரு காலம் இருக்கு, யுத்தத்துக்கு போகும் காலம்.
அந்த யுத்த காலத்துல எருசலேமில் உப்பரிக்கையில உலாத்தி கொண்டு ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரியை கண்டு பாவத்துல விழுந்து உபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி கொலை செய்து கொஞ்சம் குறைய எல்லா பாவத்துக்கும் உள்ளானா. யுத்த காலத்துல தாவீது போர் முனையில நிற்க வேண்டிய நீ போர்வைக்குள் படுத்திருக்கலாமோ? இல்ல, யுத்த காலத்துல யுத்தம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஃபைட். யாரோட சண்டை போடணும்? மாமியார், மருமகள், பக்கத்து வீடு, எய்த்த வீடு, சர்ச்சுக்குள்ளையா? எங்க சண்டை போடணும்? யார் கூட சண்டை போடணும்? வேசியர் 6:10 கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் எழுத்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரச்சை, கேடயம், பட்டயத்தை பிடித்து யுத்தம் பண்ணணும். இல்லை, நீங்கள் ஒன்றும் மெதுவாக தட்டுங்க, ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. அல்லேலூயா. இது என்ன காலம்? ஃபைட். யாரோட சண்டை போடுற காலம்? பிசாசோட யுத்தம் பண்ணக்கூடிய காலம். யாரோட சண்டை போடணும்? நமக்கு எந்த மாம்சத்தோடையும் போராட்டம் கிடையாது. மாமியார் நமக்கு எதிரி கிடையாது, மருமகள் நமக்கு எதிரி கிடையாது, ஏத்த வீடோ பக்கத்து வீடோ எதிரி கிடையாது, மாப்பிள்ளை கூட பஞ்சாயத்து கிடையாது, மனைவி கூடயும் சண்டை கிடையாது. நம்ம போட வேண்டிய ஒரே சண்டை மேப்படியாங்கூட. யார் கூட? பிசாசோட. உங்க சர்ச்சில் வாக்கிங் நடந்தாலே உடம்பு குறைஞ்சிரும் போல இருக்க. இல்லையா? சொல்லுங்க. பாஸ்டர் எவ்வளோ ஆசீர்வாதமா எழுப்புதலுக்கு இப்பயே ஆரம்பமா இவ்வளோ பெரிய சபையை கட்டி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை செஞ்சு சபையில் ஆத்துமாக்களினால கர்த்தர் நிரப்புவார். நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் விரும்புகிறேன், அதனால தான் நான் நடக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உங்க திருச்சபையில் கர்த்தர் உண்டாக்குவாராக. நல்லா கைத்தட்டி ஒரு நிமிஷம் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுறவங்க நல்லா அந்நிய பாஷை பேசி கர்த்தர் துதிங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ 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 மாமா ஷேகே ரிமா ரதனா ரகதனா உடகதன கடதி அந்த ரலகதியா கரலபா தேமலா தனா கந்தரதன மௌஷகதியா கரலபா. ரகதா தகபோ. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Amen. அப்போ இந்த காலத்தை நீங்க புரிஞ்சு செயல்படணும். சரி, ஒரு 12 வசனம், 12 சாப்டர், 12 வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஆர் யூ ரெடி? அதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 2லிருந்து 14 அதிகாரம் வரைக்கும் மொத்தம் 12 வார்த்தை சொல்லுவேன். ஏன் பிரதர் 12 வார்த்தை? 28 வார்த்தை கூட சொல்லலாம். எனக்கு 12 வார்த்தை, 12 அப்போஸ்தலர்கள், 12 கற்கள், 12 கட்டைகள், 12 குடம் தண்ணீர், 12 சிங்காசனம், எல்லாம் அதில் ஆண்டவர் அது 12. அதனால் நானும் 12 கோத்திரம், 12 சீஷர்கள், அதனால் 12 எடுத்துக்கிட்டேன். ஓகே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். எழுதிக்கோங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அற்புதம். உங்க பைபிள்லே எழுதிக்கலாம். அப்பதான் நீங்க ஜெபிப்பீங்க.
பைபிளை திறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதிகாரத்துக்கு மேலே 2 அபிஷேகம், 3 அற்புதம், 5ஆம் அதிகாரம் அடி, 5ஆம் அதிகாரம் அடி, 6ஆம் அதிகாரம் அழைப்பு, அழைப்பு, 7ஆம் அதிகாரம் அன்பு, 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு, அறிவிப்பு, 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு, 10ஆம் அதிகாரம் அதரிசனம், அதரிசனம், 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா, அந்தியோகியா, 12ஆம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன், ஆண்டவரின் தூதன், 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள், 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவம் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கை. அதனால நான் ஆனாவிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன், மறக்காது. இது ஜெபமாக நீங்கள் செய்யணும். சர்ச்சில் செய்யுங்க, தனியாக ஜெபம் பண்ணுங்க, குழுக்களாக ஜெபம் பண்ணுங்க. இதை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். என்ன டக்கு 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 டக்குன்னு 14 வார்த்தைக்கு ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு என்ன ஜெப குறிப்பு ஜெபிக்கணும்? ஒரு அபிஷேகம், பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம், சபைக்குள்ள 3000 பேர், 3000 people, one day one preaching. ஒரே நாளில் ஒரு பிரசங்கத்தில் ஒரு நாள் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தில் சபைக்குள்ள 3000 பேர். அப்போ ஜெப குறிப்பு என்ன பிரதர்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி ஒரே இருதயத்தோடு ஒரே சிந்தையோடு கூடியிருந்தார்கள். அப்போ ஒரு மனம் ஐக்கியத்துக்காக நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜெபிக்கணும். நம்ம பாடுற பாட்டு என்ன? வாரும் தூய, எப்படி வாரும்? அவர் சொல்லார், நீங்க சேருங்க, நான் பின்னாடி வாரேன். நம்ம சேர்ந்தாலே வந்துடுவார். நம்ம பர்பஸ் என்னன்னு தெரியணும். யூதா, யோசுவா மரித்த பின்பு யார் புறப்பட கடவன்? யூதா புறப்பட கடவன். பரலோகத்திலிருந்து சத்தம் வந்துருச்சு, யூதா புறப்படட்டும். ஆனா யூதா புறப்பட்டானா? போல. யூதா நின்று, சிமியோன் நீ என் கூட வர்றியா? நான் உன் கூட வர்றேன். என் பங்கு விதத்துக்கு உன் பங்கு விதத்துக்கு 2 பேரும் சேர்ந்து போவோமா? யுத்தம் பண்ணுவோம், கர்த்தர் ஜெயத்தை தருவா. கர்த்தர் போன்னு சொல்லுவார். யூதாட்ட தான் சொல்றார், யூதா தான் புறப்படன்னு சொல்றார். ஆனா யூதா போல, சிமியோனை கூப்பிட்டுக்கிறான். ஒண்டியா விழுகிறவனுக்கு ஐயோ, ஒருவனாய் படுத்திருந்தால் சூடுண்டாகுமா? முப்பரினுள் அறுபடாது. ஒருவன் விழுந்தால் அடுத்தவன் தூக்கி விடுவானே. ஒருவன் 1000 2 பேர் 10,000 பேரை துரத்துவானே. ஐக்கியம் எங்க இருக்கோ அங்க அபிஷேகம் வரும். 3000 சர்ச்சுக்குள்ள வரும். அப்ப எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஒரு மனம், ஒரே இருதயம். நம்ம தேசத்துல, பட்டணத்துல, திருச்சபைக்குள்ள, நமக்குள்ள அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என் குடும்பத்துக்குள்ளன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்குள்ள இருந்து ஆரம்பிச்சு சர்ச்சுக்கு வந்து சபை ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் பட்டணம், கிராமம், தேசம், ஊழியர்கள், திருச்சபைன்னு ஒரு மனதுக்குள்ள போகணும். அப்போ ஐக்கியத்துக்காக, ஒரு மனதுக்காக செபிக்க. ஏன்னா பிசாசு சேரவே விட மாட்டான். பேய்க்கு நல்லாவே தெரியும், ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேய் இருக்கும். கரெக்டா? ஒரு மனுஷனுக்குள்ள, புரியுதா உங்களுக்கு? பேய் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். நம்மளை ஒன்னா வச்சு பாருங்க. தோத்திரம். நீங்க இவ்வளவு நல்லவர்களா இருக்கீங்கல்ல, அழகா உட்கார்ந்து இருக்கீங்களே, முடிஞ்ச உடனே சாப்பாடுன்னு சொல்லட்டும். உங்க ஆவியெல்லாம் எவ்வளவு பலமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். தோத்திரம். உங்க அன்பு ஐக்கியம்லாம் தோத்திரம். அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? சரி, 2வது என்னது சொல்லுங்க? அற்புதம்.
சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க போனான். ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க போனான். அப்படின்னா என்ன பிரதர்? இவங்க சபைக்குள்ள 3000 பேர் ஒரு பிரசங்கத்தில் வந்தாச்சு. 3000 பேர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய திருப்தி வரும் எல்லாருக்கும். இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, தோத்திரப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் ஜெபத்தை அப்படின்னு தோணும். ஆனால் காம்ப்ரமைஸே இல்லாமல் அடுத்த நாள் பேதுருவும் யோவானும் எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள வந்தாலும் என் ஜெபத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க புறப்பட்டனால ஒரு 40 வருஷம் நடக்க முடியாதவனை கர்த்தர் நடக்க பண்ணுவாரானால் முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணுவார். இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் ஒரே ஒரு அற்புதம், துள்ளி குதித்தான். சபைக்குள்ளே 5000 பேர். சபைக்குள்ள எத்தனை ஆயிரம் பேர்? அப்ப சபையில என்ன செய்யணும், குடும்பத்துல என்ன செய்யணும், ஊழியத்துல என்ன செய்யணும்? Do not compromise anything. எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஜபத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, சபையில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பிரசங்கத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, வசனத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஆசீர்வாதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. என்னனாலும் வேதத்துக்கு அடுத்த காரியத்துல do not compromise anything. ஏன் சர்ச்சுக்கு வரல? ஒயிட்ட வாலி, நான் வாலி white wall. And church wala kurk wale and wale ஏன் வாய சர்ச்சுக்கு வரல? அரே போக்கா போகுது. நான் என் சர்ச்சில் சொல்ற ஒரே காரியம்தான், உனக்கு என்ன வாழை இருந்தாலும் நீ சர்ச்சில் வந்து இங்கே படு. வீட்டில் இருந்தால் உனக்கு சுகம் வராது, சர்ச்சில் தான். ஹல்லேலூயா. பாருங்க, எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சும்மா வீட்டில் இருக்கு. சர்ச்சில் தானே சுகம் கொடுக்கறதுக்குன்னு நாங்கள் கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறாரு. எங்களை எதுக்கு இப்படி வெள்ளை சட்டை போட்டு உட்கார வச்சிருக்காரு? நான்லாம் செத்தாலும் சர்ச்சில் வந்து சாவுன்னு தான் சொல்லியிருக்கேன் என் பிரசங்கத்தில். ஆமென். அற்புதம் நடக்கணும்னா காம்ப்ரமைஸ் இல்லாமல் வரணும். எல்லாத்துலேயும் கை தட்டுங்க பார்க்கலாம் பின்னாடி வரைக்கும். என்ன சைடு வாசல் வழியா அனுப்புற மாதிரியே தட்டுற மாதிரி இருக்கு. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை அபிஷேகம் அற்புதம். ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் சாட்டை எடுத்தாரு, முடிக்கும் போதும். நம்ம அப்பா ஊழியம் எல்லாரும் இயேசு தாங்குகிறார், இயேசு ஏந்துகிறார், இயேசு முத்தம் கொடுக்கிறார், இயேசு கட்டி பிடிக்கிறார், இயேசு தடவி கொடுக்கிறார், இயேசு கண்ணீரை துடைக்கிறார். இப்படிதான் பேர் வைக்கிறாங்க. எங்கேயாவது இயேசு அடிக்கிறார்னு பேர் வச்சாங்களா? ஏசப்பா வச்சு அந்த மாதிரி யாருக்குமே வரலையே. நம்ம ஒரு ஊழி ஆரம்பிப்போமாப்பா, இயேசு அடிக்கிறார்.
எபிரேயர் 12:5 சொல்லுகிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சொந்து போகாதே. எந்த மகனை அவர் நேசிக்கிறாரோ தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனை அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சைகளை சகிப்பீர்களானால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாதிருக்குமானால் நீங்கள் பிள்ளைகளாயிராமல் வேசியின் பிள்ளைகளாயிருப்பீர்களே. உங்கள் முற்பிதாக்கள் உங்களுக்கு நலம் என்று தோன்றின கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள், அடித்தார்கள். நீங்களோ பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி அவர் முடிவு பரியந்தம் சிச்சிக்கிறா. ஏன் அடிக்கிறா? என்ன நேசிக்கிறா. நான் பரலோகம் போகணும்னு நம்மளை வெளுத்து வாங்குறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க பைபிள்ல ஏசப்பா எவ்வளவு மனதுருக்கோன்னு பேசுறோமோ, அது எனக்கு தெரிஞ்சு இயேசு பேசின 4 சுவிசேஷத்துலையும் நீங்க திருப்பி திருப்பி வாசித்து பாருங்களேன். மனதுருக்கம்ங்கிற வார்த்தைக்கும் என்கவுண்டர் போட்ட வார்த்தைக்கும் சூப்பராக இருக்கும். என்கவுண்டர் தான் அதிகமாக இருக்குமே வெளியே, மனதுருக்கம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஜாதி கஷ்டப்படுறேன், புறம்பாக்குற, ஒதுக்குற அந்த ஆள்கிட்ட மட்டும்தான் மனது வருவார். மற்ற எல்லாரையும் போட்டு செஞ்சுட்டு விட்டுருவார் நம்ம அப்பா. இல்லையா சொல்லுங்க. அப்படிதான் எழுப்புதல். உண்மையான எழுப்புதல் இயேசுட்டது தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அடி விழுது அனனியால் சப்பராலுக்கு. அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக போய் பேசின போது ஆண்டவர் அடித்தார், அவர்கள் செத்து போனார்கள்னு பைபிள்ல வசனம் இருக்கு. கரெக்ட் தானே? 11-13 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அடி விழுந்த போது அவர்கள் அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியாமல் கர்த்தர் பக்கம் அதிகமாய் சேர்ந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் திரளாய், விசுவாசித்தவர்கள் திரளாய், 3000 5000, 5000 அடி விழுந்த உடனே திரள் கூட்டம் கர்த்தர் பக்கம் சபைக்குள்ள வர ஆரம்பித்தது. ஆமா, தூத்துக்குடி அந்த சைடெல்லாம் சொல்லுவாங்க, இங்கே சொல்கிறாங்களான்னு தெரியல, அடி உதவுற மாதிரி. உங்கள் ஊர்லேயும் சொல்கிறாங்களா? பரவாயில்லையே, தோத்துறோம். அடி உதவுற மாதிரி, அண்ணன் தம்பி உதவ மாட்டான்ற மாதிரி 2 போட்ட உடனே தான் சபை அலர்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையை குறித்த பயம், ஊழியர்களை குறித்த பயம், அப்போஸ்தலர்களை குறித்த பயம் தேசத்துக்குள்ள வருது. சர்ச்சுக்குள்ள வந்து ஆராய்க்க கூடாது, ட்ராக்ஸ் கொடுக்க கூடாது இப்படின்னு ஒரு கூட்டம் அலையுதுல்ல. ஆண்டவர் பயத்தை, நடுக்கத்தை இனி எழுப்புதல் நாட்களில் சபையை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் செய்யும்படி செய்வா. ஆமென். சேட்டையை கொடுத்தா அடி விழுன்றத காண்பிப்பா. அடி. அப்ப அந்த அளவுக்கு சபையும் ஊழியர்களும் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க வாழ்க்கை. என்ன கர்த்தர் அப்போஸ்தலர் பக்கம் சேர துணியில. அப்ப ஊழியர்களை குறித்த பயம் வருதுன்னா அந்த அளவுக்கு ஊழியக்காரங்க நடந்திருக்காங்க, அந்த அளவுக்கு சர்ச் இருந்திருக்கு. சர்ச்சுக்குள்ள போன் பேச பயப்படணும். ஹலோ, சர்ச்சில் இருக்க, அப்புறம் பேசுறேன். அந்த புண்ணாக்கு தான் எங்களுக்கு தெரியாது. சர்ச்சுக்குள்ள போனே அடிக்க கூடாது. அப்புறம் என்ன நீ எடுத்து பேசுறது? 2 விழுந்தா சரியாயிருன்றேன் நான். இதுக்கெல்லாம் நீங்க கைத்தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. ஆறு அழைப்பு. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இதை தவிர வேற காரியமே எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் ஜெபிக்கிறதிலும் உபவாசிக்கிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலுமே இல்லாமல் தேவையில்லாத அலுவல்களில் போய் நாங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது.
ஊழியர்களும் சரி, சபையும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, உங்களுக்குன்னு கர்த்தர் சில அழைப்புகளை வச்சிருப்பார். உங்களுக்குன்னு சில டியூட்டி இருக்கும். அந்த எல்லையை மீறக்கூடாது. ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், மோசே மலைகளில் எங்கும் எல்லைகளை குறித்து வைத்துக்கொள். எப்படி? மலைகளிலே எல்லையை குறித்து வைத்துக்கொள். ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். உன் குடும்பத்துக்கு ஒரு எல்லையை குறி, உன் பிள்ளைகளுக்கு ஒரு எல்லையை குறி, உனக்கு ஒரு எல்லையை குறி. இந்த எல்லையை தாண்டாத. சர்ச்சில் அடுத்தவங்ககிட்ட பழகும் போது ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதில் தோத்தரக்காங்கிறது, அப்புறம் மடியில் போய் உட்கார்றது, அக்கா பிரியாணி சாப்பிட வரீங்களா வீட்டுக்குங்கிறது சொல்லக்கூடாது. ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். அப்புறம் சர்ச்சுக்குள்ள மூஞ்சு தூக்கிட்டு போறது. உங்க எல்லையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு லிமிட் தெரியணும். உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட பழகிறதுக்கு லிமிட் தெரியணும். ஊழியக்காரர்கிட்ட பழகிறதுக்கு லிமிட் தெரியணும். என்னதான் ஊழியக்காரன் வெளியே இருந்தா, எனக்கு மகன் இருக்கா, மருமக இருக்கா, நான் வீட்டில் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ட்ராக் பேண்ட் போட்டிருப்பேன், ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பேன், என் மகன் என் மேலே விழுவா, என் மகன் என் மேலே படுப்பான், சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க. அது வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா அப்படிங்கிறது. அதே சர்ச்சுக்கு நான் வந்துட்டா வெள்ளை வேட்டி போட்டிருப்பேன், வெள்ளை சட்டை போட்டிருப்பேன், என்னை அப்பா அப்படின்ட்டு தான் போவான். கட்டி பிடிச்சி உருள மாட்டான், புரியுதா? படுக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், சிரிச்சு ஜாலியாக விளையாட மாட்டான். சபை, ஊழியம், அழைப்பு, ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். நீங்கள் அந்த ரங்கத்தில் சர்ச்சில் இல்லாமல் நீங்கள் வீட்டில் ப்ரேயர் ரூமில் பர்சனலாக ஏசப்பாவை கொஞ்சிங்க, கெஞ்சிங்க, முத்தம் கொடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, உருளுங்க, பெறலுங்க. அவுட் சைடு சபன் வந்துட்டா அவர் பயபக்திக்கு உரியவர் தான். அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், ராஜ்யங்களை ஆளுகிறவர், ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர், பூமியின் உருண்டையில வீற்றிருக்கிறவர், நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி இருக்கிறவர், காற்றை பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிற ஆண்டவர். அவர் God, not a sportive God. விளையாட்டுத்தனமான ஆண்டவர் அல்ல, சீரியஸ் God. சும்மா ஏசப்பா இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசலாம், எல்லாம் விளையாட்டா போச்சு. நீ ரூமுக்குள்ள என்னன்னாலும் செய், வெளியே கதையே அவ தங்கம். உங்க எல்லையை ஃபிக்ஸ் பண்ணணும், உங்க அழைப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். தேவையில்லாத அலுவல்களில் போய் சிக்கக்கூடாது, தேவையில்லாத காரியத்தில் போய் மாட்டக்கூடாது. எங்களுக்கு அது தகுதி அல்ல. 3000 5000 திரள் ஜனம், 6ஆம் அதிகாரம். வந்த கூட்டெல்லாம் சீஷரா மாறிட்டு பாருங்க. சீஷரின் தொகை எருசலேமில் பெருகிட்டு. 7ஆம் அதிகாரம், அன்பு. ஸ்தேவான் இயேசுவின் மீது வைத்த அன்பு. இயேசுவுக்கு அப்புறம் நம்ம ஆளுதான். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையை திரும்பி சொன்ன ஒரே ஆத்மா யாரு? சேவா. பவுல் கூட பாருங்களேன், பவுல் கூட நீ எருசலேமுக்கு போகிறாய், கட்டுகளும் உபத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, நாள்தோறும் ஆவியானவரால் எனக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னபோது எருசலேமுக்குள்ள நுழைஞ்சு டப்புன்னு ஒருத்தன் கண்ணத்தை அடிக்கிறான். ஏய், நீ எப்படி என்ன அடிக்கலான்னு கேட்குறாரு. கரெக்டு தானே? ஆனால் ஸ்தேவானை சொல்லலை, பிதாவே இவர்களை மன்னியும். காட்ஸ் லவ், தேவ அன்பு. இந்த அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு அவனை நிறைத்த போது என்ன இருந்துச்சு? மன்னிக்க முடிஞ்சது, கசப்பு இல்லை, சத்துருக்களையும் சிநேகிக்க முடிஞ்சது, சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க முடிஞ்சது, பகைக்கிறவர்களையும் துன்பப்படுத்துறவர்களையும் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடிந்தது. நம்மளால முடியுதா? நம்மளால ஆசீர்வதிக்க முடியுதா? நம்மளால மன்னிக்க முடியுதா? ஆண்களுக்கு சண்டை போடவே தெரியாது, தெரியுமா?
பெண்கள் டேட்டு டைமு மினிட்ஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்களுக்கு சண்டை போட தெரியாது. பெண்கள் பாருங்க, நீங்கள் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உங்கள் அம்மா இந்த வார்த்தையை இன்னைக்கு இந்த வேர்ட்டில் இந்த இடத்துல தான் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா? இது பெண்கள். ஆண்கள் இந்த பாரு, சரி அப்புறம் பார்ப்போம். நம்ம ஆட்களுக்கு வண்டியே ஓடாது. ஏன்னா உள்ள ஒன்று இருக்கு. ஞாபகம் இருந்தால் தானே நம்ம ஆளுக்க பேசுவாங்க. ஒரு கதையும் மனசில் இருக்க ஆவுன்னு சவுண்டை கொடுப்பாங்களே தவிர என்ன பாயிண்ட்டு எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாது. ஆனால் லேடிஸு தோத்தரம் தோத்தரம். அன்பு என்னது? அப்சலோம் அவள் தங்கச்சியை கெடுத்ததை இருதயத்திலே வைத்திருந்தான், நெஞ்சிலேயே வச்சிருந்தான். யோவாப் ஈட்டியை எடுத்து அவன் நெஞ்சிலேயே உருவ குத்தினான். நெஞ்சிலே வச்சா நெஞ்சிலேயே குத்துதான். இந்த அன்பு நம்மளை நிறைச்சா 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு. சபை எங்கும் சிதறி போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தது. அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தது. அப்படின்னா எனக்கு ஏசப்பா அன்பு இருந்துச்சுன்னா என்னால சும்மா இருக்க முடியாது. ஏசப்பா அன்புனால நிரப்பப்பட்டன்னா என்னால சும்மா இருக்க தெரியாது. அறிவிப்பு. அல்லேலூயா. ஏசப்பாவை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ஏசப்பாவை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? கை உயர்த்துங்க. சரி, 10வது மாதம் வந்தாச்சு. இந்த 10 மாதத்துல ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷம் சொல்லி ஆத்மாதாயம் பண்ணி சர்ச்சுக்குள்ள கூட்டு வந்து ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தினு சொன்னேன். ஆட்கள் மாத்திரம் கை வைத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஏதோ ஏசப்பா ரொம்ப லவ் பண்றேன்னு ஏதோ கையெல்லாம் உயர்த்தின மாதிரி பார்த்தேன். ஏசப்பாவை நேசிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மாசத்துக்கு ஒரு ஆத்மாவாவது சபையில் ஆத்மாதாயம் பண்ணி கொண்டு வருவீங்க. நம்ம அன்பெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்ம அன்பு குழந்தை குறுக்குவழி, ஏசப்பா கடன் பிரச்சனை, ஏசப்பா வாடகை கட்ட முடியல, ஏசப்பா ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறாரா இல்லை ஹாஸ்பிட்டல் நடத்துறாரான்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. நம்ம ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? அண்டர் எஸ்டிமேட்டுன்னு. அவர் அதை தவறாவே எடை போடுறோம். ஏசப்பாவை எவ்வளோ பெரிய ஆண்டவர். ஜாதிகளை கேளு, ஜாதிய கேள், என்னை கேள், ஜாதிய உனக்கு தருவேன்றாரு. அங்க வஸ்திரம் மாதிரி பேப்பர்ல பிரேயர் பாயிண்ட்டை எழுதி மேலே போட்டு மூக்க வடிச்சு அடிச்சு அவர்கிட்ட போய் ஆண்டவரை நேசிக்கிறது எதுக்கு? மேக்சிமம் சுயநலமாக தான் இருக்கிறோம். உங்கள் கையில் இருக்கிற பைபிளை நீங்கள் எதுக்கு நம்புறீங்கன்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்ல தெரியும் உங்களுக்கு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, உங்கள் கையில் இருக்கிற பைபிளை எதை வச்சு இந்த பைபிளை 2024 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு, அதுக்கு முன்னாடி வந்த 6000 வருஷம் உள்ள காரியம், இதை எப்படி நீங்கள் இந்த பைபிள் உங்கள் கையில் இருக்குது, எதை வச்சு நீங்கள் இந்த பைபிளை நம்புறீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால் இன்டலெக்சுவலாக உங்களால் அறிவு சார்ந்த முறையில் உங்களால் பதில் சொல்ல தெரியுமா? இயேசு வைத்த வழியை சுகப்படுத்துவா, இயேசு குழந்தை தருவா,
இயேசு வியாதியை சுகப்படுத்துவார், இயேசு கடன் பிரச்சனையை மாற்றுவார். இப்படியே சொல்லிட்டு இருந்தால் எழுப்புதல் எப்போ வரும்? இன்டலெக்சுவலாக அறிவு சார்ந்த முறையில் எப்போ நம்ம பதில் சொல்ல போகிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியாது. ஏன் பைபிள் வச்சிருக்கிறேன், நான் இயேசுவை ஏன் நம்புகிறேன், எதனால இந்த மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன், ஏன் எனக்கு இது பலனை உண்டாக்குறது? உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் என்ன சொல்ல தெரியும் உங்களால்? வசனம் சத்தியம். ஓ, குரானையும் சொல்ல தான் செய்வான். நாங்கள் வச்சிருக்கிற குரான் சத்தியம், அவங்க வச்சிருக்கிற பகவத்கீதை சத்தியம், அவனும் சொல்ல தான் செய்வான். நீங்கள் சத்தியம் சொல்லிட்டா நாங்கள் நம்பணுமா? எதை வச்சு சொல்லுவீங்க? எதை வச்சு? என்கிட்ட கேட்டால் நான் ஒன்று சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு வரலாற்றை ரெண்டாய் பிரித்த ஒரே ஒரு வேத புத்தகம், ஒரே ஒரு புத்தகம் இருக்குமானால் வரலாற்றை ரெண்டா பிரித்த சரித்திர நாயகன் இயேசுன்னு சொல்லுவேன். எனக்கு 4 ஜெனரேஷன் மட்டும்தான் எங்க அப்பா தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா, அவருக்கு அப்பா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா என் கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் மாத்திரம்தான் பிறந்ததிலிருந்து சரித்திரத்தை சொல்ற ஒரே புத்தகம். உங்க கையில, என் கையில் இருக்கிற இந்த சரித்திர புஸ்தகம் உலகத்தை அஸ்திபாரப்படுத்தின நாட்களில் இருந்தும், ஆண்டவர் வானத்தை வட்டமைத்த நாட்களில் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் இனி சம்பவிக்க போகிற காரியங்களை சொல்லுகிற ஒரே ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம். அதனால தான் நான் நம்புறேன். உலகத்தில் எத்தனையோ ஆலோசனை கொடுக்கிறதற்கு எத்தனையோ மனிதர்கள் எழுதி கொடுத்த புத்தகம் இருக்கிறது. ஆனால் அந்த புத்தகம் ஆலோசனையை மாத்திரம் வேணா கொடுக்கும். ஆனால் இந்த புத்தகம் மாத்திரம் தான் எனக்கு ஆறுதலை தருகிறது, என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகிறது. இந்த புத்தகம் மாத்திரம் தான் என்னை ஆசீர்வதிக்கிறது. இந்த புத்தகம் மாத்திரம் தான் என்னை நித்தியத்துக்கு என்னை வழிவகுக்கிறது. சொல்ல தெரியணும், அறிவிக்க தெரியணும். ஏசு நல்லவர்னு சொல்றது ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேர் சொல்றான். கடந்த நாட்களில் முழு உலகத்திலையும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளியல் விவரம் எடுத்தாங்க. எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்கும்? எத்தனை பேர் தெரியுமா? 90% பேர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை JESUS, ஜீசஸ், யாவே, யாவே. எல்லாருக்கும் இயேசு பிடிக்கும். ஆனா எனக்கு ஏன் பிடிக்குது? சொல்ல தெரியணும், அறிவிக்க தெரியணும், வாயை திறந்து பேச தெரியணும். வர்ற இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் தான் இருக்கு. இந்த 3 மாசத்துல ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு ஆத்துமா வீதம் வர்ற கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு ஒரு 3 ஆத்துமாவை நான் கொண்டு வந்துடுவேன்னு எத்தனை பேர் உங்களால் தீர்மானம் பண்ண முடியும்? எத்தனை பேரால் பண்ண முடியும்? ஏசுப்பா உங்களுக்கு ₹1,00,000 கொடுப்பாரு, இதுக்கு உடனே கை தூக்கிடுவீங்களா? ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்துமா வீதம். ஜான் ஹைடு, பிரேயர் ஹைடு, பஞ்சாப்ல உள்ள ஒரு தேவ மனிதர் தினந்தோறும் ஒரு ஆத்துமாவை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாராம். ஜெபம் பண்ணுவாராம். டெய்லி எனக்கு ஒரு ஆத்துமா தாங்கன்னு. ஒரு ஆத்துமா தாங்கன்னு கேட்கறதுக்கு அவர் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? 8 மணி நேரம் ஜெபிப்பா. ஆண்டவர் அவர்கள் டெய்லி 8 மணி நேரம் ஜெபித்து டெய்லி ஒரு ஆத்துமாவை தர ஆரம்பித்தா. கொஞ்சம் வருஷம் கடந்த பிறகு டெய்லி எனக்கு 2 ஆத்துமா தாங்கன்னு கேட்டா 12 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தா. 14 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தா. கத்த டெய்லி 2 ஆத்துமாவை கொடுத்தா. கடந்த பல வருஷமானது. திருப்பி டெய்லி எனக்கு 3 ஆத்துமா வேணும் கேட்டா. தேவ சமூகத்துல 12 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் ஜெபித்தா. மரிக்கிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஜான் ஹைடு டெய்லி ஆண்டவரே எனக்கு 4 ஆத்துமா வேணும்னு கேட்டா. ஆண்டவர் சமூகத்துல 24 மணி நேரம், 28 மணி நேரம், 30 மணி நேரம் ஜெபிப்பா. ஜெபிக்க 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 ஆண்டவர் டெய்லி 4 ஆத்துமா கொடுத்தா. ஜான் ஹைட ஆண்டவர் தொட்டா. அவரை
மருத்துவ பரிசோதனை பண்ணின டாக்டர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த டாக்டர் சொல்றாங்க, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற இருதயம், உன் இருதயம் வலது பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதாக. அப்ப அந்த அளவிற்கு அவர் ஜெபிப்பாரானா? நீங்க இஃப் யூ ஆர் ரெடி டு ப்ரே, கர்த்தர் உங்கள் இடத்தை நிரப்ப அவர் ஆயத்தம். இஃப் யூ ஆர் ரெடி டு கோ அவுட், கர்த்தர் உங்கள் சபையை நிரப்ப ஆயத்தம். இனி இந்த 2024 முடிவுக்கு முன்பாக இந்த சபையை கர்த்தர் நிரப்பும்படி இந்த சபையின் பிள்ளைகள் வெளியே போ. டி.எல். ஆஸ்பான் என்கிற தேவ மனிதர் சொல்றார், வாரத்துல ஒரு நாள் தான் புல்பிட் சபையில் இருக்கணும், மீதி 6 நாள் தெருவுக்கு போகணும். ஏன்? சர்ச்சில் ஒரு நாள் போதும், தெருவுக்கு போ. சர்ச் போ, வெளியே சுவிசேஷத்துக்கு போங்க. அல்லேலூயா. அறிவியுங்கள். 9 அன்பு, அறிவிப்பு, அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்பு? சவுல் பவுலாய் தன்னை அர்ப்பணித்தான். தமஸ்குக்கு பிரயாணப்பட்டு போகும்போது சடிதியாய் ஒரு ஒளி வந்தது. சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இம்மீடியட் வேர்ட், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே எத்தனை பேர் கேட்டிருப்போம்? கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே எத்தனை பேர் கேட்டிருப்போம்? இன்னைக்கு சபை கேட்க மறந்து போன ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ரொம்ப பேர் அதை கேட்கறதே இல்லை. உனக்கு அங்க அறிவிக்கப்படும். நீ பட்டணத்துக்கு போ, உனக்கு அங்க சொல்லப்படும், அறிவிக்கப்படும். என்ன செய்ய அர்ப்பணிக்கிறான், என்ன செய்ய. இன்னைக்கு நம்ம மேக்சிமம் அதை கேட்கறதே இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசினோம், உம்முடைய நாமத்தில் அற்புத அடையாளங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி. என்ன தீர்க்க தரிசனம் உரைச்சா என்ன? உன்னை நான் அறியேன் பா. யாரு யாரு பா அப்படிங்கிறாரு. கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிட்டாலும் கதை நடக்காது. என் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பிழைப்பான். ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா கேட்கது உண்டா? என் பிள்ளைய நீட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன், ஸ்பெஷல் கோச், டாக்டர் ஆக்க போறேன், ஜிப்மர்ல சேர்க்க போறேன். சரி, உன்னை யார் வேண்டான்னா என் பிள்ளைய டீச்சருக்கு அனுப்ப போறேன், என் பிள்ளைய இன்ஜினியருக்கு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், என் பிள்ளைய ஏஐ படிக்க வரேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். சுத்தமா பேய பத்தி படிக்க போறீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்னது நினைக்கிறீங்க? அந்தி கிறிஸ்துவுக்கு அஸ்திபாரமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான். அதை படிக்க போறேன், இதை படிக்க போறேன், என் பிள்ளை இப்படி செய்ய போறேன், பிசினஸ் பண்ண போறேன், இவ்வளவு லட்சம். என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே என்ன செய்ய நான் சித்தமா இருக்கேன்னு கேட்டதுண்டா? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கேட்காம சுயமாவே ஓடிக்கிட்டு நான் கர்த்தருக்காக வாழ்றேன், என் பிள்ளைய கர்த்தருக்காக. என்ன செஞ்சீங்க கர்த்தருக்காக? 11 பேர் ஆத்துமாதயம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு பேரு அர்ப்பணிப்பு. 31ஆம் வசனம் சொல்லுகிறது, சபை சமாதானம் பெற்று ஆறுதல் பெற்று பயபக்தியோடு வளர்ந்து பெருகிற்று. சபையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் growth வரணுமா, ஆவிக்குரிய வளர்ச்சி வரணுமா? சர்ச் ப்ளீஸ் கமிட் யுவர் செல்ஃப். அர்ப்பணியுங்கள். என்ன செய்ய சுத்தமா இருக்கிற? 10 தரிசனம். பேதுரு தோள் பதனிடுகிற
சீமோனின் வீட்டில் இருந்தபோது பசியாய் சாப்பிட மனதாகி அவனுக்கு வயிறு அவ்வளோ பசிக்குது. யார் வீட்டில் இருக்கிறான்? தோல் பதனிடுகிற சீமோன் வீடு. தோல் பதனிடுகிறவனுடைய வீடு எப்படி இருக்கும்? ஒரு ஃபேக்டரி எப்படி இருக்கும்? ஒரு மாட்டு தோலை எடுத்துட்டு வந்து முதல்ல எதுல ஊற வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இப்படி ஆட்டணும். தெரியலன்னா இப்படி ஆட்டணும். தெரியாது. மாட்டு மூத்திரத்துல தான் ஊற வைப்பாங்க. மாட்டோட யூரினை பிடிச்சு அதுல தான் முதல்ல ஊரையே வைப்பாங்க. அப்ப அது எந்த அளவுக்கு நாருன்னு யோசிக்கோங்க, எந்த அளவுக்கு ஸ்மெல் வரும்னு பாருங்க. ஆம்பூர் பக்கத்துல மாட்டுத்தோல் ஃபேக்டரி இருக்கு, ஷூ ஃபேக்டரி இருக்கு. கிராஸ் பண்ண முடியாது, அவ்வளவு நாத்தம் இருக்கும். ஆனா அந்த நாத்தத்துல நம்ம ஆளு சாப்பிட மனதா இருந்தாராம், பசியா இருந்தாராம். ஆனா சாப்பாடு அங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. பசி, வயிறு கிள்ளுது. சாப்பிட மனதா இருந்து ஆகாரத்தினால் தன்னை திருப்தி ஆக்கி கொள்ள அவன் விருப்பமுடையவனாயிருந்தும் சாப்பாடு இன்னும் ஆயத்தமாகல, ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள பரலோகம் அவனை குறித்த ஒரு சித்தத்துல ப்ரிப்பேர் ஆயிட்டு அவனுக்கு ஒன்றை கொடுக்கறதுக்கு பரலோகம் ஆயத்தமாயிட்டு. நான் நாத்தத்தை பார்க்க மாட்டேன், இடத்தை பார்க்க மாட்டேன், சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், சாப்பாடை பார்க்க மாட்டேன், கிளைமேட்டை பார்க்க மாட்டேன், எந்த இடம் எப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவையான, நான் எதிர்பார்க்கிற, நான் விரும்புகிற, நான் ஆசைப்படுற சாப்பாடு எனக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தாலும், நான் விரும்புறது, நான் எதிர்பார்க்கிறது, நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்காட்டாலோ, பரலோகம் எனக்கு ஒன்றை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறது. துப்பட்டி இறங்கி அடித்து புசி என்கிற ஒரு சத்தம் கேட்டது. தீட்டானதை புசிப்பது எப்படி ஆண்டவரே? நான் தீட்டு நினைக்கிறேன், நீ தீட்டு நினைக்கிற. ஒண்ணு தெரியுமா? அந்த நாத்தத்திலிருந்து வந்த ஆட்கள் தான் நம்ம. அந்நியரும் பரதேசிகளும் வாக்குத்தத்தத்துக்கு புறம்பா இருந்த நம்மளை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணப்பட்ட புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவிய தேவன் எங்க இருந்து எழுப்பினார் தெரியுமா? நாத்தத்திலிருந்து. நீங்களும் நானும் ரொம்ப சென்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை அந்நியர்களா இருந்த, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அழிய வேறொன்றுக்கும் வரேன் என்று இயேசு சொன்ன வார்த்தைக்கு கானானிய ஸ்திரீ இல்ல ஆண்டவர் என்று தன்னை தாழ்த்தின போது அந்த ஸ்திரியை கர்த்தர் உன்னை ரட்சித்தார். உன் தாழ்மையை பார்த்த, உன் மனதுருக்கத்தை கண்டை, உன் பிள்ளையை நான் ரட்சிக்கிறேன்னு புறஜாதிக்கு கர்த்தர் சொன்னது போல மேல் வீட்டறையில் ஆரம்பிச்சதுதான் எனக்கு செல்வ கார்த்திகேயனா இருந்த இந்த குடும்பத்திலிருந்து குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமா கத்தியோடு சுத்தி கொண்டிருந்த என்ன கர்த்தர் தொட்டது அந்த மேல் வீட்டு அறை, அந்த சுவிசேஷம், அந்த தரிசனம். அதிக சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகிறது. அதிக சோம்பலினால் இல்ல, பிரசங்கி 10:18. அதிக சோம்பலினால் மேல்மச்சி, சோம்பேறித்தனம், மேல் வீட்டு ஜபத்தை, நாத்தத்தை அதெல்லாம் பார்த்துட்டு சே அப்படின்னு போகுது. நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன், நீங்க எதிர்பார்த்தது, நீங்க விரும்புறது, நீங்க ஆசைப்படுறது, உங்களுக்கு இப்ப அவசரமா தேவைப்படுறது உங்களுக்கு கிடைக்கலைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை விட பெஸ்டா பரலோகம். நல்லா கைத்தட்டி, அதை விட பெஸ்டா, தி பெஸ்ட் கை தட்டுங்க, வாயை தரங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு நான் விரும்புறது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கிறது எனக்கு கிடைக்காட்டா பரவாயில்ல, நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை எனக்கு வேணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பரலோகம் எனக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நிர்ணயம் பண்ணினதை கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை, ஆனால் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறவர். இந்த இரவு சில பேருக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க எதிர்பார்க்கிறதற்கு மேல unexpected thing will happen in your life. எதிர்பார்க்கிறதற்கு மேல கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப இல்ல, இப்ப பார்க்கல, இப்ப கிடைக்கல, இப்ப வரல, பரவாயில்ல, எனக்கு பரலோகம் வேற ஒன்றை ஆயத்தம் பண்ணி ராகாதாகபோ.
ஆவியின் மீது எனிந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன்னா என்னால் எதுமாகுமா, உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா. மண்ணான மனிதன்னா என்னால் எதுமாகுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ தெரியுமா. உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாட்டு தெரியாதா? 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 தெரிகிறவங்க மட்டும் கை வைத்துங்க. தெரிஞ்சவங்க என் கூட பாடுங்க, தெரியாதவங்க என் வாயை பாருங்க. அப்புறம் பாடுறதுக்கு நான் ஒன்று பாடினா அப்படி பார்த்துட்டு திரும்பி வாயை அசைக்கணும். அப்போதான் பழக்கம் வரும். நீங்கள் பார்க்கப்படாது. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா, அல்லேலூயா. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. கமா. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன்னா என்னால் எதுமாகுமா, உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா. மண்ணான மனிதன்னா என்னால் எதும், உம் பிள்ளையாய் நான் வாழ தெரியுமா. உம் பிள்ளையாய் நான் வாழ தெரியுமா. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. நீங்க வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது எனிந்த ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. வாழ தெரியலையே, வாழ தெரியலையே. பதினொன்று அந்தியோகியா. சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. நீங்க யாரு? நான் கிறிஸ்தவன். நீங்க யாரு? நான் கிறிஸ்தவல். சொல்லாதீங்க. யாருக்குத்தான் கிறிஸ்தவன் அந்தியோகியால பேர் வந்துச்சு? சீஷர். சீஷன் யாரு? சிலுவை சுமக்கிறவன் சீஷன். குருவை போல வாழ்றவன் சீஷன். தனக்காக வாழாதவன் சீஷன். சுயநலமா இருக்கிறான்னா அவன் சீஷன் இல்ல. கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை சரீரத்தில் தரித்திருக்கிறவன் சீஷன். அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவருடைய மாதிரியை பின்பற்றி நடக்கிறவன் சீஷன். களப்பழ கையை வச்சுட்டு திரும்பி பார்க்காதவன் சீஷன். பாடுபடும் போது கூட இருக்கிறவன் சீஷன். அல்லேலூயா. பாடுபட தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் சீஷன். அப்போ நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சீஷனான்னு பார்க்கணும். நீங்கள் புறப்பட்டு போய் உபதேசம் பண்ணி சகல ஜனங்களை சீஷராக்கி, சீஷனானதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானமே கொடுக்க சொல்றாரு.
நம்ம அதுக்கு முன்னாடியே வாங்கி வாங்கி முக்கிடுறோம். அது நனைஞ்ச பாவி, இது நனையாத பாவி, நனைஞ்ச கோழி, இது நனையாத கோழி, அவ்வளோதான் விஷயம். எல்லாம் ஒரே கேட்டகரி தான். சீசன்னா சொரணையே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க? சுடு. சொல்லுங்க, சுடு. சுடு, சொரணை, மனம், வெக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களை யாராவது பேசினா காத்துல போக வரக்கூடாது. உங்களை யாராவது திட்டினா சொர்ணே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்னு சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல இவனா நம்மள ராஜா, இவனா நம்மளுக்கு நியாயாதிபதி, இவனா நம்மளை நீதி செய்ய போகிறான், இவனா நம்மளை நியாயம் விசாரிக்க போகிறான்னு சவுலை பார்த்து சொன்ன உடனே சவுல் காது கேளாதவனை போல இருந்தான். 1 Samuel chapter 10 verse 26 26 காது கேளாதவன் இருந்தான். யூடியூப்ல பல பேர் இன்னைக்கு ட்ரோலுங்கிற பேர்ல பல இதாக செஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? பார்க்குறீங்களா? ஊழியக்காரங்களை தப்பு தப்பா பேசுறது, இல்லை இஷ்டத்துக்கு பேசுறது பார்க்குறீங்களா? பார்க்கக்கூடாது. என்னை பற்றி எல்லாம் எக்கச்சக்கமா போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு நாளும் யூடியூப்ல போய் உள்ள போய் என்னதான் சொல்றான் என்னை பற்றி கேட்டதே கிடையாது. நான் எனக்கு அது தேவையும் இல்லை. என்ன பேசுனா நமக்கு என்ன? உலகம் எப்பயுமே நம்மளை பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா? இவன் பாவிகளின் சிநேகிதன், இவன் வச்சாரின் மகன், இவன் தச்சன், இவன் தச்சனின் குமாரன், இவன் போஜன பிரியன், இவன் பெயல்சபுகளை பிசாசை துரத்துகிறான். உலகம் எப்பயுமே இப்படிதான் பேசும். பரலோகம் சொல்லும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். என்ன பேசினா பேசிட்டு போறேன், நமக்கு தான் சூடும் இல்லையே, சொர்ணமே இல்லையே. ஹல்லேலூயா. வெந்துச்சா வேகலையா, சுற்றுச்சா சுடலையா? எத்தனை பேருக்கு என்னை பத்தி அப்படி சொல்லிட்டாங்க பிரதர், அப்படிதான் சொல்லுவாங்க. எழுப்புதலுக்கு வாங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஜெபம்னு வாங்க இன்னும் கூட கொஞ்சம் சொல்லுவாங்க, ஆத்மாதாயின் வாங்க இன்னும் கொள்ள கொள்ளையா சொல்லுவாங்க, ஊர் ஊரா ஜெபம் பண்ண போங்க, பிரசங்கம் பண்ண போங்க, இன்னும் வண்டி வண்டியா கழிப்பாங்க. அப்பயும் நமக்கு சொன்ன இருக்க கூடாது. அல்லேலூயா. ஊரு போட்டு மைக்கு போட்டு என்ன பேசினாலும் சரி, என் பெயர் கெட்டு போகலாம், ஆனால் என் ஜீவியம் ஒரு நாளும் கெட்டு போக கூடாது, கெட்டு போக விடக்கூடாது. என் பெயரை கெடுக்க பிசாசு போராடுவான். பரலோகம் சொல்லும், டோன்ட் வரி அபவுட் எனிதிங், நீ என் நேச குமாரன், உன்னில் நான் பிரியமா. ஆண்டவனுடைய தூதன் ஏரோதுன்னு ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். 12ஆம் அதிகாரம் முடியும் போது ஏரோதுன்னு ஒருத்தன் ஆளே காணாம போறாரு. சிம்பிள். இப்ப இருக்கிறவங்களாம் காணாமலே போயிடுவான். உங்கள்கிட்ட சொன்னதுக்காக மன்னித்துக் கொள்ளவும். ஏரோதுன்னு ஒருத்தன் ஆரம்பிச்சான், முடியும் போது அதிகார பலம், ஆள் பலம், ஆட்சி பலம், இந்த பணபலம், படைபலம், அந்த பலம், இந்த பலம் எல்லாம் இருந்த ஒருத்தன் பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டான். நம்மால ஜம்முன்னு தூங்குறாப்புல, விழாவில் தட்டி பாதரட்சியை தொடு கச்சையை மாட்டுன்னு 4ஆம் காவல் வரைக்கும் வெளியே கொண்டு வந்து விட்டு நம்ம பாச கடத்திட்டாப்புல தேவதூதன். பாருங்க, நம்ம எதுக்குமே போராடக்கூடாது. நம்மளை விடுவிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம். என்ன சிறையிருப்புனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க பாடுபடும் போது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவிக்கிறாண்டவர்.
ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து பிரசங்கம் பண்றான். இதுக்கு தேவனுடைய சத்தம். தேவதூதன் அடிச்சாடி புழு புழுத்து செத்தான் இருக்கு பைபிள்ல. என்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம் போராட்டம். 10 ஜெனரேஷன், 10 தலைமுறை. 11வது தலைமுறையில தான் விடுதலையே வருது. 30 வருஷம் போராட்ட ஜெபம். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யாத்திராம் 1:14, 2 கடைசி 3 வசனம், 3, 7, 9 வசனம். இஸ்ரவேல் ஜனங்களின் உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் விடுகிற குக்குரலை கேட்டு பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவனை எகிப்தியர் கசப்பாக்கினார்கள். அவருடைய உபத்திரவத்தை தேவன் கண்டா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டு பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி, உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குவேன், நீ போ, என்னுடைய வல்லமுள்ள கரத்தினால் ஊங்கி பொய்த்தனால் இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுதலையாக்கி கொண்டு வருவேன்னு சொல்லி கர்த்தர் நடத்தி வருகிறார். வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வழியில் 6 மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். மன்னாவினால் போஷிக்கிறார், காடையினாலே போஷிக்கிறார். கண்மலையில நீரூற்று உண்டாகிறது, மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவனாய் இருந்ததில்லை. வஸ்திரம் பரமையாகல, பாதரட்சையார் அருந்து போகல. செங்கடல் பிளக்கிறது, எரிகோ விழுகிறது, யோர்தான் பின்னிட்டு போகிறது. 31 ராஜா, 7 ஜாதி, சூரியன் சந்திரன் தரித்து நிற்கிறது. ஓ, what a glorious God we have. இல்ல, அருமையான அப்பா நமக்கு இருக்காரு. மேட்ரு என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. வரும்போது சேனையை போல வந்தார்கள் இருக்கு. அடிமையா இருந்தவர்கள் சேனையை போல வந்தார்கள். எவ்வளவுக்கு அவ்வளவு பார்வோனுடைய இருதயம் முதல்ல அவன் கடினப்பட்டான். அப்புறம் ஆண்டவரே அவனை கடினப்படுத்தினார். முதல்ல அவன், அதுக்கப்புறம் ஆண்டவர் கடினப்படுத்தினார். கடினப்படுத்த அற்புதம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, சரியா? நான் ஒன்று சொல்றேன், உங்க ஊர்ல, உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்க வேலையில், உங்க வியாபாரத்தில் எங்க டஃப்பா இருக்கோ உங்களுக்கு டஃப்பா இல்லை, மகிமையா அற்புதம் செய்வாருன்னு சொல்றேன். பாதி பேருக்கு புரியல. ஒன் மோர் டைம் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். திரும்பி சொல்றேன், எங்க கடினமா இருக்கோ, எங்க ஹார்டா இருக்கோ, எங்க ரொம்ப நெருக்கமா இருக்கோ, அங்கதான் அற்புதம் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ சரி, ரைட்டு, நீங்க விட்டுருங்க. நீங்க என்ன பாருங்க, அது ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, என்ன கவனிங்க. இப்போ பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றான், வாதையெல்லாம் பார்த்துட்டு தலைச்சங்கன் உண்டாகி பிள்ளை செத்து கிடந்த உடனே மோசேயை கூப்பிட்டு, போ, என்னை ஆசீர்வதி, என் ஜனத்தையும் ஆசீர்வதின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு அனுப்பி விடுறான். இப்போ அனுப்பி விட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் ஜம்முன்னு கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது பைபிளை நீங்க வாசிச்சு பாருங்க, செங்கடல் முன்பாக, வனாந்தரம், செங்கடல் அவர்களை அடைத்தது. இப்ப ஒரு சூப்பர் வேலை. ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே போக வச்சுட்டார். பார்வோனை வச்சு விடுதலை கிடைச்சிருச்சு. கரெக்டா? சூப்பரா. பார்வோனே வெளியே போங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. உங்க அநியாயம் தாங்க முடியலடா, கிளம்புங்கடான்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? செங்கடல் அடைத்திருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை, 2 வசனத்தை வாசிச்சா பார்வோனுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் அடைத்திருக்கிறது என்கிற ஒரு சத்தம், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் போகிறது. யாருக்கு? பார்வோனுக்கு. பார்வோன் இந்த பையதான் அனுப்பி விட்டான். ஆனா இமீடியட்டா அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்வோன் அவன் வஸ்திரம் தரித்து சேனையோடு முழு படையோடு புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் சிறைப்படுத்த, எகிப்தில சிறைப்படுத்துறதுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கிறதுக்கு மீண்டும் போறான். இப்ப பின்னாடி வாரான்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிந்த உடனே, ஐயோ, தனா வருஷம் அடிமையா இருந்தோமே, திரும்பியும் இந்த பையட்டை தான் மாட்ட போறோமா? 10 வருஷம் இந்த பையட்டை அடிமையா இருந்தோமே, திருப்பி இதே ஆளா?
தோத்தரம். இத்தனை வருஷம் இந்த ஆள்கிட்ட தான் அடிமையா இருந்தோம். திருப்பியும் எகிப்தா, திருப்பியும் பார்வோனா, திருப்பியும் சிறையிருப்பா, திருப்பியும் செங்கலா, திருப்பியும் வைக்கோலா, திருப்பியும் சிறையிருப்பா, திருப்பியும் போராட்டமா அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகிறாங்க, புலம்புறாங்க. இப்ப சீன் மாறுது. எதுக்கு ஆண்டவர் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் பார்வோன்ட்ட கத்த சொன்னார், சொல்ல வச்சார்? ஆண்டவர் தான் அனுப்புறார் நியூஸை, இன்ஃபர்மேஷனை. சத்துருவுக்கு சில இன்ஃபர்மேஷனை கத்தர் கொடுக்கிறார்னா உங்களை முடிக்கல, சத்துருவு சீனை முடிக்கிற. இந்த பயலுக்கு இன்ஃபர்மேஷன் போலின்னா நம்ம பாஸ் சேனையோடு திரும்பி வரமாட்டாரு, அவர் எகிப்திலே இருப்பாரு. இன்று கண்ட எகிப்தை நீ காண மாட்டாய்ன்னு 13ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னது உண்மையானா, பார்வோன் திரும்பி வர்றது ஒன்ன அடிமையாக்கல்ல, ஒன்ன சிறையிருக்கல்ல, ஒன்ன கூனி குறுகி வைக்கிறதுக்கல்ல, ஒன்ன இனி அடிமைப்படுத்தல்ல. பார்வோனையும் அவனுடைய சேனையையும் செங்கடலில் அமிழ்த்தும்படி தேவன் மீண்டும் மீண்டும் சில ஆள் வர்றாங்களா? ஒன்னும் தெரிஞ்சுக்கோங்க, மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனை, மீண்டும் மீண்டும் அதே போராட்டம் இல்ல. அந்த பிரச்சனைக்கு முடிவு பண்றதுக்கு தான் இந்த இரவு கர்த்தர் கையை தட்டி திருப்பி இதே பிரச்சனை, திருப்பி இதே போராட்டம், திருப்பி இதே வியாதி, திருப்பி இதே திருப்பி வருதண்டா. திருப்பி உங்களை முடிக்கல, சத்துருவின் வல்லமையை முடிக்க, உங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரு எகிப்தியன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணையாக எகிப்துக்கு விரோதமாக அவருடைய தேவன் எழும்பி அவர்கள் ரதத்தை வருத்தத்தோடு நடத்தவும், அவருடைய உருளை உருளவும், ரதங்களின் உருளை கலரவும் செய்தா. இஸ்ரவேலின் தேவன் எகிப்துக்கு விரோதமா. இன்னைக்கு சொல்றேன், திரும்ப ஒரு பிரச்சனை உங்களை மீண்டும் கர்த்தர் நீ காண மாட்டேன்னு சொன்னா காண மாட்டீங்க. திரும்பி வருதுன்னா அது காரணம் உங்கள் அல்ல. அந்த பிரச்சனைக்கு இந்த இரவு கர்த்தர் சில குடும்பத்தில் முற்றுப்புள்ளி, சில குடும்பத்தில் முற்றுப்புள்ளி, ஊழியத்தில் திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, தரிசனத்தை திரும்ப திரும்ப வருகிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனை திரும்ப 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 ஆவியானவர் சொல்லுகிறார், God wants to கை தட்டுங்க, வாயை திறங்க, அந்நிய பாஷை பேசுங்க. திரும்ப வருகிற பிரச்சனை, திரும்ப வருகிற மனிதர்கள், திரும்ப வருகிற போராட்டம் அது உங்களை அமுக்கிறதுக்கு அல்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதற்கு இந்த இரவு கர்த்தர் let God arise, the enemy scatter. இன்று கண்ட எகிப்தை இனி நீ காண போகிறது இல்லை. இனி கண்ட வியாதியை நீ பார்க்க போகிறது இல்லை. இனி உன்னை துரத்தன பார்வனை நீ காண போகிறது இல்லை. இனி உன்னை தாண்டின கை தட்டு, வாயை தர. இது உன் விடுதலையின் இரவு, உன் சிறையிருப்பு மாறுகிற இரவு, உன் சத்துரு முழிகிற இரவு, உன் சத்துருவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இரவு, உன் பிரச்சனைக்கு உடாகபா ஷெகரிபா கந்தரலபா.
ஒரு 2 நிமிஷம் திரும்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, திரும்பி ஜெபம் பண்ணுங்க, திருப்பி அந்நிய பாஷை பேசுங்க, திரும்பி 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 2 minutes 2 minutes 2 minutes. ராஹாலா ராகாபோ. வேடிக்கை பார்க்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி உங்க ஒப்பு கொடுக்க உங்க பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியின் நேரம், உங்க போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியின், இது எழுப்புதலின் பெருவிழா. உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு, உங்க வியாதிக்கு ஒரு முடிவு, உங்க பலவீனங்களுக்கு ஒரு முடிவு. உங்களை சிறைப்பிடிக்க வந்தவனை நீங்கள் சிறைப்பிடிக்கிற இரவே உடக்காத்தா. சில போராடுற வல்லமெல்லாம் இந்த இரவு வெளியே வரப்போகிறது. போராடுற குடும்பத்தில் போராடுகிற, சிந்தையில் போராடுகிற, வியாபாரத்தில், வேலையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் போராடுகிற வல்லமை இப்பொழுது come out come out come out come out come out in the mighty name, in the mighty name, in the mighty name of Jesus. Hey, come out come out. கொஞ்சம் பேருக்கு திரும்ப திரும்ப விழுந்து எழும்புறீங்க. சில பேருக்கு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை திரும்ப வந்துட்டு இருக்கு. என் ஆவியான நிறுத்தி இதில் ஒரு விடுதலை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போக சொல்கிறார். இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் போவேன், என்னை ஜெபிக்க சொல்கிறார். சிலருக்கு முடியல, உங்களால் மூவ் பண்ண முடியல, நெக்ஸ்ட் லெவலில் போக முடியல, ஜெபிக்க முடியல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, உங்களால் மூவ் பண்ண முடியல. சில பேர் இருக்கீங்க, எல்லாரையும் சொல்லலை, சில பேருக்குள்ள அந்த போராட்டம் இருக்குது. அவங்க மாத்திரம் எழும்புங்க பார்க்கலாம். கம் 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 ஊடா காதானா காடாதானா. வெக்கமே படாதீங்க, ஒன்றும் கஷ்டமே படாதீங்க, தப்பே கிடையாது. மாம்சம் பலவீனமானது தான். அது வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், அது பாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சுபாவமாக இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்த விடுதலை தேவைப்படுகிறது. திரும்பி திரும்பி என்னை பார்வோன் அடிமை ஆக்குறான், திரும்பி திரும்பி எனக்கு சிறை இருப்பு, திரும்பி திரும்பி அடிமைத்தனம், திரும்ப திரும்ப இந்த வியாதி, திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிங்க. இப்போ அந்த விடுதலையை கர்த்தருடைய ஆவியானவர் சிலர் மீது கட்டவிழ்க்க விரும்புகிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை வரும். இப்போ ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை வரும், ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை வரும். இப்போ ஒப்பு கொடுக்க சிலர ஆவியானவர் ரா கா தா தா கபு லே மரா ஷெகே லிகந்தரலதனா உடகதன ஹடதி அந்தரடதி லிபியா கரலதனா லேகந்தரலதனபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. ஏய் ஏய் கா 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 லா தா தா கபு. I break in the mighty name of Jesus Christ. ஒரு அற்பமான மனிதன் தான். ஆவியானவர் உங்களை தொட்டா, அவர் உங்களை தொட்டா, உங்களுக்கு மெய்யான விடுதலை இந்த இரவு. இந்த இரவு ஒரு அசாதாரணமான கிரியை, கிரகிக்க முடியாத காரியம், எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத காரியம். ராதா தாகபோ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.